So dear student, reasoning ability and the only few based questions are clear. அதுதான் mostly இந்த மாடல் தான் கேட்டு வச்சிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் क्वेश्चन தான் டிஸ்கஸ் பண்றோம். 2020 ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளர்க் எக்ஸாமில் கேட்ட क्वेश्चन தான். எனவே ரீசெண்டாக 1920 ல இந்த क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ டுடே டிஸ்கஸ் பண்ண அந்த டிப்ஸை வச்சுட்டே போதுங்க. இது ரொம்ப படன்னு போட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டு இதை போடலாமா அதை போடலாமா டென்ஷன் ஆகாமல் ஒரு டாபிக் வைஸ் எடுத்துகிட்டு இது இப்படி பண்ணால் போதுமானது அப்படின்றது அந்த மெத்தடாலஜி மட்டும் ரீகால் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதுங்க. டுமாரோ எக்ஸாம் அப்படின்றது இன்றைக்கி அப்படியே நைட்லாம் தூக்கம் வராது, பசிக்கும், சாப்பிட பிடிக்காது, ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ண போகிறீங்க தெரிஞ்சது அப்படியே ரீகால் பண்ணு. பட் அட் எனி காஸ்ட் நியூ சாப்டர் போய் ட்ரை பண்ணாதீங்க. நியூவாக போயிட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ட்டு எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதை பார்த்துட்டு போனாலே போதுமானது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒன் பை ஒன்னாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனில் கன்க்ளூஷனில் தான் வரும் இல்லையா? கேன் பீன்னு வந்ததுன்னா பாசிபிலிட்டி. ஓகேவா? கேன் நெவர்னு வந்ததுன்னா நோ மீனிங். அது கேன் நெவர் யூஸ் பண்ணியிருந்தால் நோ மீனிங். கேன் நெவர் பி சொல்லியிருந்தால் ஆக்சுவலாக அதுக்கு மீனிங் வந்து சம் நாட்டுன்னு எடுக்கணும். இந்த சின்ன மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் கேன் பி வந்தால் பாசிபிலிட்டி, கேன் நெவர் சொன்னால் இல்லவே இல்லை நோ, கேன் நெவர் பீன்னு வந்தால் சம் நாட்டுன்னு மீனிங் அதுக்கு சம் நாட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் ஏ கேன் பி எக்ஸ்ப்ளனேஷன் தான். அப்போ ஆல்ரெடி சொன்னது கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அது. சம் ஏ கேன் பி பி சொல்லும்போது சம் ஏ சார் பி இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு மீனிங் எடுக்கணும். கேன் பின்னு சொல்லியிருந்தால் அதுக்கு பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்துருக்கல கொஷின் அந்த மெத்தட் வச்சு பாருங்கள். சம் ஏ கேன் நெவர் பி பி சொல்லியிருந்தால் நோ ஏ இஸ் ஏ பி ஆர் நோ ஏ சார் பி மீனிங் எடுக்கணும். ஓகேவா? அதனுடைய கண்டினியூஷன் தான் அது. அண்டு அகெயின் இப்போ சம் ஏ சார் கேன் நெவர் பி சொல்கிறாங்க பாரு. கேன் நெவர் பி சொல்லியிருக்கலாம். கேன் நெவர் பீன்னு வந்தாலே சம் நாட்டு தான் மீனிங். கேன் நெவர் பீன்னு வந்தாலே மீனிங் சம் நாட்டு தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் சம் ஏ கேன் நெவர் பி பி சொன்னாலும் அதர்வைஸ் ஆல் ஏ கேன் நெவர் பி பி சொன்னாலும் என்ன மீனிங் எடுக்கணும்? சம் ஏ சார் நாட் பின்னு எடுக்கணும். சரியா? சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண, ரொம்ப உட்காந்து ரிசர்ச் பண்ணாது இப்படி அப்படியான்ட்டது. இதெல்லாம் கரெக்ட் இப்படி தான் இருக்கும். சரியா? ஆல் சம் ஏ கேன் நெவர் பி சொல்லியிருந்தாலும் ஆல் ஏ கேன் நெவர் பி சொல்லியிருந்தாலும் சம் ஏ சார் நாட் பின்னு நீங்கள் மீனிங் ரீடைரக்ட் பண்ணி படிக்கணும். அண்டு அகெயின் இப்படியும் சொல்லியிருக்கலாம். ஆல் ஏ கேன் நெவர் பி, அது ஷார்ட்டு தான், அது பிரீஃபு தான். அது சம் ஏ கேன் நெவர் பி சொல்லியிருந்தாலே சம் நாட்டுன்னு மீனிங் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஒன்லி ஃபியூ சொல்கிறாங்க இல்லையா? ஒன்லி a few ஏஸ் ஆர் பி மீனிங் அதுக்கு ஆக்சுவலாக சம் ஏஸ் ஆர் பின்னு எடுக்கணும். அதர்வைஸ் சம் ஏஸ் ஆர் நாட் பின்னு மீனிங் அதுக்கு. ஒன்லி ஃபியூ ஏஸ் ஆர் பி, சம் ஏஸ் ஆர் பி அப்படின்னு அப்படி தான் டயக்ராம் போடுவோம் இல்லையா? ஒன்லி ஃபியூ ஏஸ் ஆர் பி மீன்ஸ் சம் ஏஸ் ஆர் பியாகவும் இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம். மீனிங் டூ மீனிங் பாசிட்டிவாக எடுக்கணும் நெகட்டிவாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்லி a few சொல்கிறதும் ஒன்லி ஃபியூ சொல்கிறதும் போத்தார் மீனிங் சேம் தான். அதில் எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. பட்டு இது யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஒன்லி ஏ சார் பி சொல்லும்போது இப்படி போட்டு இப்படிலாம் போட்டு இன்ட்டுலாம் போடணுங்க. அது அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஒன்லி ஏ சார் பி சொல்லியிருந்தால் ஒன் திங் இந்த பிட்டின்னு இருக்கு பாருங்க, ஒரு இன்ட்டு மார்க் போட்டுங்க. ஒரு இன்ட்டு மார்க் போட கஷ்டமாக இருந்தால் ஒரு டாட் வச்சுக்கலாம். ஒரு டாட் வச்சு இதுக்கு என்ன மீனிங்? சம் ஏ சார் பின்னு எடுக்கணும், சம் ஏ சார் நாட் பின்னு எடுக்கணும். டூ பாசிபிள் எடுக்கணும். ஒன்லி a few சொல்லியிருந்தால் டூ பாசிபிள் எடுக்கணும். ஓகேவா? இந்த ஆரோலாம் போட்டு இன்ட்டுலாம் போட வேண்டாம் இப்போ இந்த கேஸில். அது அகெயின் ஒன்லி ஏ சார் பிக்கு என்ன மீனிங்? ஆல் பி சார் ஏன்னு ரிவர்ஸில் எடுக்கணும். ஒன்லி ஏ சார் பி, ஏக்குள்ளே மட்டும்தான் பி வரும் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒன்லி ஏ சார் பின்னா இவ்வளோ தாங்க. அது ஆல் பி சார் ஏ டிஃபால்ட்டு மீனிங் அதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி ஏ சார் பி, ஓகே ஒன்லி ஏ சார் பி எடுத்துகிட்டு சம் ஏ சார் பி, சம் ஏ சார் சி. இப்போ இந்த ஒன்லி ஏ சார் பி சொல்லும்போது மறந்துடும். ஏதோ ஒரு ஆரோ மார்க் போட்டுங்க. இந்த மாதிரி ஏதோ ஆரோ மார்க் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் கன்க்ளூஷனை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் டயக்ராம் போகிறீங்க அகெயின் போயிட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒன்லி ஏ சார் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்லி ஃபியூ சார் சொல்லும்போது ஒரு டாட் வச்சு சொன்னேன் பாருங்கள். ஒரு டாட்டோ இல்லை இன்ட்டோ போட்டுட்டிங்கன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். அண்டு ஒன்லி சொல்லும்போது ஒன்லி ஏ சார் பி சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு வச்சுட்டிங்கன்னா கன்க்ளூஷன் டிசைட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். நோ பி சார் சி. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிக்கும் சிக்கும் நோ ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. அது டெஃபினெட்லி ட்ரூவான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேன் யூ சே சம் பி சார் சி அப்படின்னா நோ. பிகாஸ் அவங்க சொன்னது ஒன்லி ஏ சார் பி, ஏக்குள்ளே மட்டும்தான் பி வரும். அப்போ சியில் அது கனெக்ட் ஆகாது. தேர்ஃபோர் அது ட்ரூ. இப்போ சம் ஏ கேன் பின்னா பாசிபிலிட்டி சொல்லுவோம் இல்லையா? சம் பி சியாக வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? பாசிபிலிட்டியாக சான்சஸ் தான் மீனிங் இல்லையா அதுக்கு நமக்கு? அது இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது, பாசிபிலிட்டின்னு மீனிங் அதுக்கு. பிகாஸ் அவங்க சொன்னது ஒன்லி ஏ சார் பி, ஏக்குள்ளே மட்டும்தான் பி வரும்னு சொல்லும்போது சம் பி சார் சி வர சான்ஸ் இல்லை. சரியா? தேர்ஃபோர் அது ராங்கு, ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இனி கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணலாங்க. இது தீஸ் ஆர் ஆல் வந்து ப்ரீவியஸ் இயர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2020 கேட்ட ரியல் கொஷின் தாங்க. அது சால்வ் பண்ணுற பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்லி ஹைவேஸ் ஆர் ரோடு. இதுக்கு என்ன மீனிங்? ஆல் ரோட்ஸ் ஆர் ஹைவேஸ்ன்னு எடுக்கணும். கரெக்டாக? நம்ம யூஸ்வலாக ஃபஸ்ட் லெட்டர் வச்சு போடுவோம்ல, அதே போல் போடலாம். ஆல் ரோட்ஸ் ஆர் ஹைவேஸ். நெக்ஸ்ட்டு ஒன்லி a few highways ஆர் ஃப்ளைஓவர் சொல்கிறாங்க இல்லையா? எஃப்னு போட்டால் போதும். இந்த கேஸில் நீங்கள் இன்ட்டு மார்க் போட்டுங்க, அதர்வைஸ் டாட் வச்சு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பாருங்கள். இதுக்கு என்ன மீனிங்? சம் ஹைவேஸ் ஆர் ஃப்ளைஓவர்னு எடுக்கணும், சம் ஹைவேஸ் ஆர் நாட் ஃப்ளைஓவர். தேர் இஸ் நோ டெஃபினட் கன்க்ளூஷன். அவ்வளோதான் மீனிங் அதுக்கு. ஓகேவா? ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோமா? கன்க்ளூஷன் பாருங்களேன். சம் ரோட்ஸ் ஆர் நாட் ஹைவேஸ். ரோடு இருக்கு இல்லையா? ரோடில் சில பகுதியில் ஹைவேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக ஆல் ரோட்ஸ் ஆர் ஹைவேஸ்ன்னு சொல்லும்போது சம் ரோட்ஸ் ஆர் நாட் ஹைவேஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது ராங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல் ஹைவேஸ் ஆர் நாட் ஃப்ளைஓவர். ஆல் ஹைவேஸ் ஆர் நாட் ஃப்ளைஓவர். ஸோ டெஃபினட்டாக சொல்ல முடியாது இல்லையா? பிகாஸ் சம் பாசிபிள் இருக்கு இல்லையா? சம் ஹைவேஸ் ஆர் ஃப்ளைஓவர் வர சான்ஸ் இருக்கு இல்லையா? பிகாஸ் ஒன்லி ஃபியூ சொல்லும்போது சம் ஹைவேஸ் ஆர் ஃப்ளைஓவர்னு சொல்லலாம், சம் நாட்டுன்னு சொல்ல முடியும். அப்போ டெஃபினட்டாக சம் நாட்டுன்றதை நம்ம சொல்ல முடியாது. அப்போ போத் ஆர் ராங். ரெண்டுமே ராங் ஆகிடுச்சு. நான் கன்க்ளூஷன் செலக்ட் பண்ணும்போது கன்க்ளூஷன் 1 மட்டும் ஃபாலோ ஆச்சுன்னா 1 செலக்ட் பண்ணும், 1 ஃபாலோ ஆகுது, 2 ஃபாலோ ஆகலைன்னா 1 செலக்ட் பண்ணும். கரெக்டாக? சப்போஸ் 1 ராங்கு 2 ஃபாலோ அப்படின்னா நம்ம சாய்ஸ் 2 செலக்ட் பண்ணும். அண்டு 1 and 2 போத் ஆர் ஃபாலோ ஆகலை அப்படின்னா either ஆர் வருமா நெய்தர் நார் வருமானு பார்க்கணும். ஓகேவா? சப்போஸ் போத் ஆர் ஃபாலோ ஆகிடுச்சுன்னா, ரெண்டுமே ஃபாலோ ஆச்சுன்னா ஆன்சர் 5ன்னு செலக்ட் பண்ணணும். கரெக்டாக? போத் either ஆர் நெய்தர் நார் சொல்லும்போது மினிமம் 2 ஃபால்ஸ் இருந்தால் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப டீப்பாக. கரெக்டாக? இங்கே either ஆர் வர சான்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வர ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும் இல்லையா? either ஆர். ஸோ ரெண்டுமே வராது. தேர்ஃபோர் ஆன்சர் நெய்தர். கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். நெய்தர் நார் எடுக்கணும் அது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்லி ஃபியூ சொல்லும் போதே சம்முன்னு எடுக்கணும், சம் நாட்டுன்னு எடுக்கணும். கரெக்டாக? ஒன்லி ஃபியூ ஸ்டம்ப் வந்து கிரவுண்டு. ஒன்லி ஃபியூன்னு சொல்லும் போதே ஒரு இன்ட்டு மார்க் போடுங்க, இல்லை டாட் வச்சுங்க. டாட் கூட வச்சிடலாம், உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி டாட் வச்சுங்க. ஓகேவா? இது கிரவுண்டு. நெக்ஸ்ட்டு ஆல் பேட்டு ஸ்டம்ப் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ ஆல் பேட்டுன்னு சொல்லும்போது இன்சைடில் தானே வரணும். ஆல் பேட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டுங்க. ஆல் பால்ஸ் ஆர் கிரவுண்டு. இப்போ இந்த பால் வந்து ஸ்டம்ப் கூட சம்முன்னு எடுக்கலாம், பேட்டும் கிரவுண்ட் வந்து சம்முன்னு எடுக்கலாம். பாசிபிள் தானே அது? டெஃபினட் ட்ரூ வராது இல்லையா? ஓகே, கம் டு த கொஸ்டின் நவ். சம் ஸ்டம்ப்ஸ் ஆர் பேட்டு. ஸ்டம்ப்குள்ளே தானே பேட் இருக்குது, அப்போ ட்ரூ தானே வரும் அது. ஸோ ட்ரூ டிக் பண்ணுங்கள். சம் பால்ஸ் ஆர் பேட்டு. சம் பால்ஸ் ஆர் பேட்டு. பாலுக்கும் பேட்டுக்கு எதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? நோ தானே. ஸோ அது ராங். தென் வாட் இஸ் த ஆன்சர் நவ்? கன்க்ளூஷன் ஒன்லி கன்க்ளூஷன் 1 follows. சிம்பிள் பாயிண்ட்டுங்க அது. இங்கே ஒன்லி ஃபியூ சொல்கிறான் பாருங்கள், அந்த பிளேஸில் வந்து ஒரு இன்ட்டு மார்க் போட்டுங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி லைன்லாம் போட்டுருந்தீங்கன்னு இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு இப்படி போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இன்ட்டு போட்டுங்களா, அவ்வளோதான். அது மீனிங் இன்ட்டு போட்டிருந்தால் சம்முன்னு எடுக்கணும், சம் நாட்டுன்னு எடுக்கணும், மீனிங் வச்சுங்கோ. நெக்ஸ்ட்டு ஒன்லி ஃபியூ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் டயோட்ஸ். ஒன்லி ஃபியூ சொல்கிறாங்க பாருங்கள். நான் இன்ட்டு போகிறேன், நீங்கள் டாட்டு கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்லி ஃபியூ டயோட்ஸ் ஆர் ரெசிஸ்டர் சொல்கிறாங்க இல்லையா? ஆர்னு போட்டுப்போம். நெக்ஸ்ட் ஆல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் இண்டிகேட்டர். ஐஎன் போட்டால் போதுமானது. ஓகேவா?
ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்த்துங்களேன். ஓகேவா? இந்த இன்ட்டு எதுவும் கூட இருக்குது லிங்க் ஆகிருக்கு பாருங்கள். சம் கெப்பாசிட்டர் டயோடு சம் ஒன்லி ஃபியூ சொல்கிறாங்க இல்லையா, அதை பார்த்து நீங்கள் கன்க்ளூஷன் செலக்ட் பண்ணும்போது வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் அது. ஓகேவா? பிகாஸ் இந்த இன்ட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா, இன்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, கொஸ்டின் சம் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் சொல்ல முடியுமா? கெப்பாசிட்டர் இங்கே இருக்கா, ரெசிஸ்டர் இங்கே இருக்குது. டைரெக்டாக ஏதோ லிங்க் இருக்கா, டைரெக்டாக ஏதோ ஃபாலோ ஆகலை இல்லையா, ஸோ அது ராங். சம் இண்டிகேட்டர் சார் டயோட்னு சொல்ல முடியுமா? டயோட்னு சொல்ல முடியுமா பாருங்கள். சம் இண்டிகேட்டர் இங்கே இருக்கா, டயோடு அது டைரெக்டாக ஃபாலோ ஆகுது பாருங்களேன், டைரெக்டாக ஃபாலோ ஆகுது இல்லையா, ஸோ அது ட்ரூ. ஆன்சர் இஸ் கன்க்ளூஷன் ஒன்லி 2 follows. அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெருசாக போட்டு அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இவ்வளோ தான் மெசேஜ். அது இது சின்ன சின்ன பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுன்னா இனி கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் மிஷின்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர். பட் இங்கே பார்த்து ஃபஸ்ட் லெட்டர் எடுங்க, பட் இங்கே மெஷினும் வந்திருக்கு மோட்டாரும் வந்திருக்கு, இங்கே புரிகிற மாதிரி பார்த்துங்களேன். இது மெஷின்னு வச்சுப்போம். ஆல் மிஷின்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர், டீன் போட்டுக்கலாம். ஆல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் மோட்டார் M1 போடுறது ஷார்ட்டாக போட்டுங்க. ஒன்லி ஃபியூ மிஷின்ஸ் ஆர் ஜெனரேட்டர், ஒரு இன்ட்டு போட்டாச்சு. பட் இந்த ஜெனரேட்டர் வந்து இதுக்குள்ளே கூட போடலாம் பாருங்கள், அதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வேண்டாம். இது இப்படி கூட போட்டுக்கலாம். ஒன்லி சம் மிஷின்ஸ் ஆர் ஜெனரேட்டர் கூட போகலாம், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு அது. ஓகேவா? போடலாம். ஓகே, now come to the conclusion. Some generators are transformer. ஜெனரேட்டர் இங்கே இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்குது பாருங்கள், சொல்ல தானே முடியும். சம் ஜெனரேட்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம் இல்லையா, ட்ரூ தானே அது. நெக்ஸ்ட்டு சம் மோட்டார்ஸ் ஆர் மிஷின். மோட்டாருக்குள் இன்சைடில் தானே மிஷின் இருக்குது, சம் மோட்டார்ஸ் ஆர் மிஷின் அப்படின்றது ட்ரூ தான் இல்லையா, ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ஆன்சர் போத் கன்க்ளூஷன் 1 and 2 follows. 1 and 2 follows. அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஆல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின். All buses are trains. Only cars are truck. ஓகேவா? ஸோ which meaning all trucks are காருன்னு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நோ ட்ரக் இஸ் பஸ். ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்கும் நோ ரிலேஷன். நோ சொல்லும்போது இந்த மாதிரி ஆரோ போட்டு இன்ட்டு மார்க் போட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. அது நோ பஸ்ஸுக்கும் ட்ரக்குக்கும் நோ ரிலேஷன்ஷிப், அவ்வளோதாங்க. ஆரோ மாதிரி டச் பண்ணுங்களேன். நெக்ஸ்ட் ஒன்லி ஃபியூ கார்ஸ் ஆர் பைக்கு. எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், அது இது பைக்கு. ஒன்லி ஃபியூ வரும்போது ஒரு இன்ட்டு மார்க் போடும். அந்த இன்ட்டு மார்க் மீனிங் சம்முன்னு எடுக்கலாம், சம் கார்ஸ் ஆர் பைக் ஆர் சம் கார்ஸ் ஆர் நாட் பைக்குன்னு எடுக்கணும். இந்த ஆரோ போட்டு டச் பண்ணியிருந்தால் இதுக்கும் நோ ரிலேஷன்ஷிப், தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஃபஸ்ட்டு நோ ட்ரக் இஸ் ஏ பைக். ட்ரக்குக்கும் பைக்குக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? நோ ட்ரக் இஸ் ஏ பஸ்னா எஸ், பிகாஸ் என்ன சொன்னாங்க பாரு, ஒன்லி கார்ஸ் ஆர் ட்ரக்கு, காருக்குள்ளே மட்டும்தான் ட்ரக்கு வரும். அப்போது சம் ட்ரக்ஸ் ஆர் பைக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஸோ நோ ட்ரக் இஸ் பைக் அப்படின்றது ட்ரூ தான் எடுக்கணும். கரெக்டாக? பிகாஸ் இங்கே ஒன்லி கார்ஸ் ஆர் ட்ரக்கு, வேறு எதுவும் அதுக்குள்ளே வர முடியாது மீனிங் அதுக்கு. ஆல் ட்ரெயின் கேன் நெவர் பி, இதுக்கு என்ன மீனிங் எடுக்கணும்? சம் ட்ரெயின்ஸ் ஆர் பைக் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு எடுக்கணும். கரெக்டாக? கேன் பீன்னு வந்து சம் நாட்டுன்னு எடுப்போம் பாரு, கேன் நெவர் பீன்னு வந்து சம் நாட்டுன்னு எடுக்கல. சம் ட்ரெயின்ஸ் ஆர் நாட் பைக்கு. கேன் நெவர் பீன்னு வந்ததுன்னா சம் நாட்டுன்னு எடுப்போம் இல்லையா. இப்போ சம் ட்ரெயின்ஸ் ஆர் நாட் பைக்குன்னு சொல்ல முடியுமா பாருங்கள். சம் ட்ரெயின்ஸ் ஆர், இங்கே ட்ரெயின் இருக்கா, இங்கே பைக் இருக்குது. பட் இது ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் பைக் இங்கே போட்டோம் இல்லையா, இது நம்ம ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் பைக்குன்னு கூட போடலாமே. ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் பைக்குன்னு போட்டுட்டு கூட இன்ட்டு போடலாம் இல்லையா, சான்ஸ் இருக்கு இல்லையா அது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த கேஸில் நம்ம
இந்த கேஸில் ஆல் ட்ரெயின் கேன் நெவர் பி பைக்குன்னு சொல்லும்போது சம் ட்ரெயின்ஸ் ஆர் நாட் பைக்கு நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா நோ, பிகாஸ் இங்கே ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் பைக்குன்னு சொல்ல முடியும், ஆல்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இவ்வளோ தாங்க இன்ஃபர்மேஷன் அது. ஸோ இது ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் இதெல்லாம் போட்டுட்டு அது ஒன்லி ஃபியூ அப்படி கொஷினை வந்து எப்படி ட்ரை பண்ணலாம், ஒன்லி ஃபியூ அண்டு ஃபியூலாம் சொன்னாங்க பாரு, இந்த கொஷின் எப்படி ட்ரை பண்ணலாம். இதுதான் இது சம்மந்தப்பட்டது எக்ஸசைஸ் இருக்குங்க, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற சைட் அது ட்ரை பண்ணுங்களேன். அட்லீஸ்ட் ஒரு 10 எக்ஸசைஸாவது ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ டுடே டிஸ்கஸ் பண்ண பாருங்கள், சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் ஆல்ரெடி மெனி டைம்ஸ் சொல்லியிருக்காது. பட் இருக்கிற டைமில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின் 20 கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டவுட்டு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா, ஆஸ் யூஷுவல் கூகுளில் போய்ட்டு பேங்க் அச்சீவர் போட்டுட்டு அந்த சைட்டுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கெட் ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கெட் ரெடியில் போயிட்டு ரீசனிங் அபிலிட்டி இருக்கு இல்லையா, அது பாருங்கள். எல்லாம் நிறைய மெனி திங்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. எல்லாமே இருக்குது, கோடிங், டீகோடிங், ப்ராப்ளம் சால்விங், அல்பாபெட் சீரிஸ் எல்லாமே இருக்குது, எவ்ரிதிங் இருக்குது உங்களுக்கு. சரியா, இந்த டாபிக் பாருங்களேன். 3 மாடல்ஸ் இருக்குது பாரு, ஈஸி, மாடரேட், ஆர்டு இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தட்ஸ் வாட் உங்களால் என்ன பண்ணாமல் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், கொஷின் ட்ரை பண்ணுங்கள், அது சால்வ் பண்ணி முடிச்சு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிப்போம் இல்லையா, ஆன்சர்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஸோ அட்லீஸ்ட் உங்களால் சால்வ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணியாவது பாருங்களேன், அட்லீஸ்ட் என்ன தான் இருக்குன்ட்டு பாருங்கள். சால்வ் பண்ணி வச்சிருக்கல. நெக்ஸ்ட்டு நீங்கள் மாடரேட் வந்தீங்கன்னா டுடே டிஸ்கஸ் பண்ண பாருங்கள். ஒன்லி a fewல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, தட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் இங்கே இருக்குது பாருங்களேன். பட் உங்கள் சொல்யூஷன் போடும்போது இந்த ஒன்லி ஃபியூ டயக்ராம் உங்களுக்கு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்லி a few பர்சஸ் ஆர் பேக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது இன்ட்டு போட்டால் அது கிளியராக புரிய வைக்க முடியாதுன்ட்டு இதுக்கும் ஒரு போட்டு இன்ட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன். அது கிளியர் பண்ணுறாங்க, அவ்வளோ. மீனிங் சம் பர்சஸ் ஆர் நாட் பேக்கு, சம் பர்ஸ் பேக்குன்னு எடுத்துக்கணும். சரி, சொல்யூஷன் அப்படி இருக்கும். நீங்கள் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்டு மார்க்கோ இல்லை ஒரு டாட்டோ வச்சுட்டிங்கன்னா போதுமானது உங்களுக்கு அது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாரு, ஆட் லெவல் 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் செட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு. அது ஆல் லெவல். ஓகேவா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம். இது இப்போ டுடே காமிக்கிறதுல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சைட் சொல்லியிருக்காது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் எஸ்பிஐ முடிச்சதும் மெயின் எக்ஸாம் சம்மந்தமாக என்ன பண்ணுறது, இப்போ நெக்ஸ்ட் ரூரல் பேங்க்கு அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ் இருக்குல்லையே, அதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. நாட் ஓன்லி அதுங்க, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியே இருக்குது உங்களுக்கு. அது இங்கே இந்த டெஸ்ட் சீரீஸ் இருக்குது பாருங்களேன். எஸ்பிஐ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லாம் இருக்குது இல்லையா, இது நீ கிளிக் பண்ணி ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி சொன்னது தாங்க. அது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். 3 செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் 7 பேப்பர்ஸ் இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி அப்படி தான். அது ஒரு லாஸ்ட் ஒரு 7 இயர் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா வந்துடும். சரியா, லாஸ்ட் மினிட்டில் உட்காந்துட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு படப்படக்க வேண்டாது, அமைதியாக இருங்கோ. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அந்த பாரு. இந்த வெப்சைட்டை பார்த்து அந்த வெப்சைட் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு ஆல் டிக்கெட் பாக்ஸ் எல்லாம் கிளியராக சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். அதை எடுத்துகிட்டு போங்க. ஐடி ப்ரூஃபோ அட்ரஸ் ப்ரூஃபோ ஒரிஜினலாக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். அங்கே போனீங்கன்னா இந்த கோவிட்னால நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை போடுங்க, கை க்ளோஸ் போடுங்க, அது இதெல்லாமே கொடுப்பாங்க. அது மோஸ்ட்லி ஒரு 1 hour 1.5 hour கூட ஆகும் உள்ளே போகிறதுக்கு, திரும்ப வெளியே வரதுக்கும் அதில் டைம் ஆகும். அது சாப்பிட்டுட்டு போங்க. பொங்கல் சாப்பிடாதீங்க, காலையில் தூக்கம் வராது. சப்பாத்தி வேறு எதுனா சாப்பிட்டுட்டு போங்க. வாட்டர் எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துங்க, அவ்வளோதான். நைட்டில் ரொம்ப தூங்காமல் இருந்தீங்கன்னா ஃபிசிக்கலி அன்ஃபிட் ஆகிட்டு எக்ஸாம் எழுத முடியாது உங்களால், அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். அது சரியா, என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு உங்களுக்கே தெரியும். ஆல் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க, பக்கத்தில் ஃபோட்டோ ஓடி சைன் போட்டிருப்பீங்க இல்லையா, அவ்வளோதான். இது சம்மந்தமாக என்ன டிப்ஸ் இவங்க சொல்லுவாங்களோ அவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் தேவையில்லை. அது இந்த எக்ஸாம் எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒன் மோர் டைம் உட்காந்து ட்ரை பண்ணி பாரு. இதை போட்டு அதை போட்டு பாருங்களேன். அது செக்ஷனாக இருக்கும் பாரு. சம்மந்தமாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணும், ஹவு டு ப்ரிப்பேர் பை எஸ்பிஐன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஒரு செக்ஷன் எப்படி பண்ணாலும் 20 minutes, மோர் தென் 20 minutes நீங்கள் அங்கே இருக்க முடியாதுங்க. உங்களால் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும் பண்ணுங்கள். ஒரு கொஷினை டெஃபினட்டாக ஆன்சர் தெரியாதுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். டெஃபினட்டாக தெரியாது ஸ்கிப் பண்ண ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் இங்கே நியூமெரிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, கொஸ்டின் நம்பர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது இல்லையா பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 to 7 போட்டிருக்காங்க இல்லையா பாருங்கள். அப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 8th தானே வரும். நீங்கள் 8th கர்சரை வச்சு கிளிக் பண்ணி பாருங்களேன்.
நெக்ஸ்ட்டு பாரு 8 to 12 இருக்கு இல்லையா. ஸோ இந்த திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டினில் டிஸ்கஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பாட்டிங் எரர் சொல்லுவோம் இல்லையா, இந்த கொஷின் வந்துட்டு பாருங்கள். ஒன்று செலக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இங்கே டைரக்ஷன் 13 to 18 இருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு 19 கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் தான் வந்துருக்கு போகுது. நம்ம க்ளோஸ் டெஸ்ட்லாம் சொல்லுவோம் இல்லையா, மோஸ்ட்லி இப்படி தானே இருக்குது. இந்த செட்டப் தான் வச்சுருக்காங்க பாருங்கள். அது அமைதியாக உட்காந்துட்டு என்ன பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது பண்ணுங்கள். அது நீங்கள் பதட்டமானீங்கன்னா அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கூலாக போனே பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை மனசில் ஏற்றிக்க வேண்டாம். கூலாக போங்க. இந்த எக்ஸாம் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அதை மட்டும் மைண்டில் வச்சுருங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த வெப்சைட் பார்ட் அந்த வெப்சைட் பார்ட் புது புது கொஸ்டின்லாம் போட்டு பார்த்தேன், தேவையில்லாமல் டென்ஷன் தான் வரும். சரியா, கூலாக போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு வாங்க. சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.